ஆதிமா சிவசக்தி போற்றி. ஓம் ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம்ங்க. உங்கள் அனைவரையும் இந்த 226வது பதிவு காதற்ற ஊசியும் வாராது கடைவழிக்கே சிவனே நல்வழிப்படுத்திய சித்தர் பட்டினத்தார் என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன். நான் சித்தர் கீதா, மதுரையில் இருக்கிறேன். நான் 17 ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன். செய்வது அனைத்தும் அம்மன் தான். சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான். நான் அவர்களின் கருவியே ஆவேன். எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளிலும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தற்சமயம் யூடியூபில் வெளிவந்த திரு BK சரவணகுமார் அவர்களுடன் ஆன நேர்காணலிலும் முழு விவரங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன. இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம். இந்த உலகத்தில் ஏன் பிறந்தோம் என்பது பற்றி சிறிதும் யோசிக்காமல் பிறந்தோம், உண்டு கழித்தோம், பிள்ளைகள் பெற்றோம், நோயுற்றோம், மடிந்தோம் என்று வாழும் கோடிக்கணக்கானவர்களுக்கு ஆனதல்ல இந்த பதிவு. பிறந்தது முற்றுப்பெறாத நம் அறியாமைகள் அகல, வளர்ந்தது பிறவி பயனை அடையும் நோக்கத்தை தெரிந்து கொள்ள, மடிவது இறைவனின் நல்லாசிகளுடன் முக்தி பேறுதனை அடைய என்பதை புரிந்து கொண்டு தங்கள் வாழ்க்கை பாதையை செம்மைப்படுத்தி வாழ மேலுபவர்களுக்கு ஆனது. இனி நாம் பதிவுக்குள் செல்வோம். பட்டினத்தார் என்றாலே அனைவருக்கும் அவர் கரும்புடன் நிற்கும் ஆண்டிக்கோலம்தான் நினைவுக்கு வரும். ஆனால் உண்மையில் அவர் யார்? இப்படத்தை பாருங்கள். ஒரு பக்கம் செல்வச் செழிப்புகளை வாரி வழங்கும் திருப்பதி பெருமாளுக்கே கடன் கொடுத்த குபேரன், மறுபுறம் நம் பட்டினத்தார். காரணம் என்ன? முற்பிறவியில் குபேரனாக இருந்த அவர் ஒரு முறை பூமிக்கு வருகையில் அதன் அழகில் வயப்பட்டு இங்கு பிறந்து வாழ ஆவல் கொண்டார். சிறந்த சிவபக்தரான அவரை திருத்தி மீண்டும் நல்வழிப்படுத்த ஆசை அழிவுக்கே வழிவகுக்கும் என்பதை புரிந்து கொள்ள சிவனே அவரை இங்கு பிறக்க வைத்தார். பிற்கால சோழர்கள் அரசாட்சி செய்த காலத்தில் செல்வச் செழிப்பு மிக்க தற்சமயம் பூம்புகார் என்று அழைக்கப்படும் காவிரிப்பூம் பட்டினத்தில் அரசர்க்கு ஈடான செல்வச் செழிப்புடன் வாழ்ந்த, கடல் வாணிகம் செய்து பொருளீட்டிய சிவநேசர் ஞானகலை என்ற தம்பதியர் குழந்தை வரம் இல்லாமல் திருவெண்காட்டு ஈசனை வணங்கி வேண்டி துதிக்க பிறந்த பிள்ளையே பட்டினத்தார். இவர் குறித்த பட்டினத்தார் திரைப்படமானது 1962ஆம் ஆண்டு TM சௌந்தரராஜனின் சிறந்த நடிப்பில் வெளியானது. திருவெண்காடர் என்றும் பின்னாளில் செல்வச் செழிப்பு காரணமாக மரியாதையுடன் அழைக்கப்பட்ட இவரின் இயற்பெயர் திருவெண்காட்டு ஈசன் ஸ்வேதாரண்யேஸ்வரரை குறிக்கும் வண்ணமான ஸ்வேதன பெருமான் ஆகும். தந்தையார் காலமான பின் மணவயதில் அவர் தாயார் ஞானகலை அவருக்கு செல்வச் செழிப்பு மிக்க குடும்பத்திலிருந்து சிவகலையை மணமுடித்து வைத்தார். அவருக்கு இருந்த ஒரே சகோதரியும் திருமணம் செய்து கொடுக்கப்பட்டாள். நல்லறமாக இல்லறம் இருவரும் இணைந்து நடத்தியும் குழந்தை பேறு இல்லாததால் திருவிடை மருதூர் சென்று ஈசனை வணங்கி வரம் வேண்டி வந்தனர். அவ்வூரில் சிறந்த சிவபக்தரான சிவசர்மர் சுசீலை என்ற அந்தண தம்பதியினர் வறுமையில் நலிவடைந்து வாடி வாழ வழியறியாது இறைவனை வேண்டி வந்தனர். சிவசர்மர் முன் அசரீரியாக இறைவன் மருத மரத்தடியில் ஒரு தெய்வ குழந்தை இருப்பதாகவும் அதை அன்று கோவிலுக்கு வரும் திருவெண்காடரிடம் கொடுத்து அதனை ஸ்வீகார புத்திரனாக வளர்க்குமாறு தனது ஆணையை தெரிவிக்குமாறும் கூற அந்தணரும் அவ்வாறே செய்தார். அளவற்ற மகிழ்ச்சியுற்ற பட்டினத்தார் அந்தணர் கனவிலும் கருதாத அளவு செல்வத்தை வாரி வழங்கி நன்றி தெரிவித்தார். மருத மரத்தடியில் கிடைத்த குழந்தை ஆதலால்
அதற்கு மருதவாணன் என்று பெயரிட்டு செல்வச் செழிப்புடன் வளர்த்து வந்தார். அந்த தெய்வ குழந்தை வேறு யாருமல்ல, சிவனே அப்படி வந்தார் என்பதை அவர் உணர்ந்தார் இல்லை. அவனுக்கு 16 வயது ஆனதும் கடல் கடந்து வாணிகம் செய்து பொருளீட்டி வருமாறு ஏராளமான முத்து நவரத்ன குவியல்களை தந்து அனுப்பிவிட்டு மகன் வரவுக்காக ஆவலுடன் காத்து இருந்தார். அவனும் வந்தான். அவன் கொண்டு வந்த செல்வத்தை காண மூட்டைகளை பிரித்த அவர் உள்ளே இரு விராட்டியும் தவிடும் இருந்ததைக் கண்டு அளவற்ற கோபம் கொண்டு மகனை வன்மையாக சுடுசொற்கள் பேசி கண்டித்தார். மகனோ மறுமொழி ஏதும் பேசாது ஓர் ஓலையை மட்டும் கொடுத்துவிட்டு சென்றான். அதன் பின்னர் அவன் திரும்பி வரவே இல்லை. வந்த வேலைதான் முடிந்துவிட்டதே. அப்படி அந்த ஓலையில் என்ன எழுதியிருந்தது? வாது உற்ற திண்புயர் அண்ணாமலையார் மலர் பதத்தை போது உற்ற போதும் புகழும் நெஞ்சே, இந்த பூதலத்தில் தீது உற்ற செல்வம் ஏன், தேடி புதைத்த திரவியம் ஏன், காது அற்ற ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே. மும்மூர்த்திகளில் யார் பெரியவர் என்ற வாது தர்க்கம் வர திருமாலும் பிரம்மாவும் இறுதியில் திண்மையான தோள்கள் கொண்ட அண்ணாமலையாரின் மலர்பாதங்களை பணிந்து வணங்கினர் என்பது அறிந்தும், மாயையில் உழலுகின்ற மனமே, இந்த தீமை தரக்கூடிய செல்வங்களை அரும்பாடுபட்டு தேடி அலைந்து பின் புதைத்து வைப்பதில் என்ன பயன்? அவை அனைத்தும் ஒரு காதற்ற ஊசி கடைக்கு வந்தால் எவ்வாறு பயனற்று போய்விடுமோ, அதேபோல் கடை என்றால் இறுதி என்றும் அர்த்தம். இறுதியில் எதற்கும் உதவாது பயனற்று போய்விடுமே என்பதே இப்பாடலின் முழு விளக்கம் ஆகும். அந்த காலத்தில் வங்கிகள், நிறுவனங்கள் என்று பண முதலீடுகள் செய்ய வாய்ப்புகள் இல்லாததால் அவர்கள் அதிகமாக அடைந்த செல்வங்களை இவ்வாறு பானைக்குள் போட்டு பூமிக்குள் யாரும் அறியா வண்ணம் புதைத்து விடுவது வழக்கம். அதனாலேயே மருதவாணன் இவ்வாறு கூறினான். சிவநேச செல்வரான திருவெண்காடர் இவ்வோலையை கண்டவுடனே உற்றார் உறவினர் அல செல்வங்களை ஏழை எளியோருக்கு வழங்கிவிட்டு துறவரம் பூண்டு கோவணம் அணிந்து கிளம்பி விட்டார். தன் தாயிடம் மட்டும், அம்மா, உன் இறுதிக்கடனை நிறைவேற்ற உன் ஒரே மகனான நான் கட்டாயம் வருவேன், வருந்த வேண்டாம் என்று கூறி கிளம்பி விட்டார். முதலில் அவர் வந்தடைந்த திருவெண்காட்டில் ஸ்வேதாரண்யரான சிவபெருமான் ஒரு முனிவர் வடிவில் வந்து அவருக்கு சிவ தீட்சையளித்து ஒரு சிறு விநாயகரையும் லிங்கத்தையும் பரிசாக அளித்தார். இது உன் முற்பிறவியில் நீ பூஜை செய்தது என்றும் கூறினார். உஜ்ஜயினி மன்னர் எவ்வாறு பத்ரகிரியார் என்ற பெயருடன் அவருக்கு சீடரானார் என்பது ஒரு பெரிய தனி கதை. அவற்றை மற்றொரு சிறப்பு பதிவில் நாம் காணலாம். இப்போது பட்டினத்தார் எவ்வாறு ஞான தீட்சையில் முன்னேறுகிறார் என்று பார்ப்போம். பெரு வணிகராக அவர் இருந்தபோது ஒரு முறை சோழ மன்னன் நகர் உலா வரும்போது அவர் வீட்டில் முத்துப்பந்தல் இருந்தது கண்டு கோபம் உற்றான். தன் அரண்மனையிலேயே இல்லாததை நீங்கள் வாயிலில் இவ்வாறு போடுகிறீர்களே என்று கேட்க, அடுத்து அவன் நகர் உலா வரும்போது வெள்ளிப்பந்தல் இருந்தது, அதையும் அவன் ஏற்க மறுக்க அடுத்து தங்கப்பந்தல் போட்டார். இறுதியில் அரசனின் ஆணவத்தை முற்றிலும் தவிடுபொடியாக்கியது அவர் போட்ட வைரப்பந்தல். அப்படிப்பட்ட செல்வந்தரான அவர் தற்சமயம் திருவிடைமருதூர் கோவிலில் பிச்சை எடுத்து வாழ்வது குறித்து கேள்வியுற்ற அவன் அவரை வியப்புடன் காண வந்தார். அவரை கண்டவுடன் அவனை அறியாமலே அவர் பாதங்களில் பணிந்து வணங்கினான். அப்போது பட்டினத்தார், நான் செல்வந்தன் என்ற செருக்கு என்னிடம் இருந்தவரை நீங்கள் என்னை பணிந்தது இல்லை. ஆனால் நிரந்தரமான செல்வம் இறைவனை அடையும் ஞான நாட்டமே என்று உணர்ந்து நான் துறவரம் பூண்ட பின் பணிகிறீர்கள். நான் நிற்க நீர் இருக்க என்று கூறினார்.
அரசனின் ஆணவம் அனைத்தும் அத்துடன் அகன்றன. அவரது சீடர் பத்ரகிரியார் அவருக்கு முன் முக்தியடைந்தது கண்டு மனம் பொறாமல் வருந்தியவரை, இறைவனே அசரீரி வடிவில், மகனே வருந்தாதே, எங்கே உனக்கு முற்றிலும் கசந்த சாப்பிட தகுதியற்ற பேய் கரும்பானது இனிக்கின்றதோ அதுவே நான் உனக்கு முக்தியளிக்கும் தலமாகும் என்றார். தன் தாயாரின் இறுதிக்காலம் நெருங்குவதை உணர்ந்த பட்டினத்தார் தன் ஊருக்கு திரும்ப அவர் பெற்ற புகழில் பொறாமை கொண்ட அவர் சகோதரி நஞ்சு கலந்த அப்பத்தை உண்ண கொடுத்தாள். அதை ஞானக்கண்ணால் அறிந்த அவர், தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும் என்று அதை கூரையில் எரிய அது தீப்பிடித்து எரிந்தது. சகோதரி தவறை உணர்ந்து மன்னிப்பு வேண்ட அவரும் மன்னித்து அருளினார். ஒரு துறவி ஈமக்கிரியை செய்வதை ஒப்பாத அவ்வூர் மக்கள் ஆதிசங்கரர் தன் தாய்க்கு செய்வதை தடுத்தது போல் தடுக்க, ஆதிசங்கரர் செய்த அதே அதிசயமான பச்சை வாழை மட்டைகளை சிதையாக்கி எரிய வைத்த அற்புதத்தை நம் பட்டினத்தாரும் செய்து தாயின் மகிமையை உணரும் வண்ணம் 10 பாடல்களை கல்லும் கரையும் வண்ணம் மனமுருக பாடினார். நேரம் கருதி 2 பாடல்களை மட்டும் பார்ப்போம். 6வது பாடல் இது. அள்ளி இடுவது அரிசியோ, தாய் தலைமேல் கொள்ளிதனை வைப்பேனோ, கூசாமல் மெல்ல முகமேல் முகம் வைத்து முத்தாடி எந்தன் மகனே என அழைத்த வாய்க்கு என்று பாடுபவர் இக்காலத்தில் சில மகன்கள் செய்யும் செயல்களுக்கு அடுத்த பாடலில் எச்சரிக்கை விடுக்கிறார். முன்னை இட்ட தீ முப்புறத்திலே, பின்னை இட்ட தீ தென் இலங்கையில், அன்னை இட்ட தீ அடிவயிற்றிலே, யானும் இட்ட தீ மூழ்கவே. புருவமத்தியில் ஆன்மா சுடர்விட்டு எரியும்போது முப்புறமாகிய ஆணவம், கன்மம், மாயை ஆகிய தீய சக்திகள் எரிந்து அழியும். அனுமான் இலங்கையில் இட்ட தீ இராவணனின் கர்வத்தை அடக்கியது. 10 மாதம் வயிற்றில் சுமந்த அன்னை மனம் நொந்து சாபமிட்டாலோ நம் அடிவயிறு எரிந்து புண்ணாகும். நானும் இட்ட தீ மூண்டு பச்சை மரம் பற்றி எரியட்டும் என பாடல்களை பாடி முடித்ததும் பச்சை மரம் பற்றி எரிந்தது. இக்காலத்தில் பெற்ற அன்னையை காப்பகத்தில் தள்ளிய 2 மகன்கள் செய்த கொடுமைகளை அந்த காப்பகத்தில் வசித்த ஒரு பெண்மணியே என்னிடம் கூற நேரிலே நான் கேட்டேன். அதை கேட்டுவிட்டு அவர்களுக்கு என்ன கதியாகும் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். ஒரு தாய் தனது கணவர், அதாவது தன் மகனின் தந்தைக்கு திவசம் செய்ய வேண்டும், அதற்கு 5000 ரூபாய் போல செலவாகும் என்று கூறியிருக்கிறார். அதை கேட்டு கொதித்து வந்த மருமகள், ஒன்று நான் இருக்க வேண்டும், இல்லையேல் உங்கள் அம்மா இருக்க வேண்டும், 2இல் எது என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று கூற, அந்த தாயோ, எனக்கு ஏன்பா பொல்லாப்பு, எனது வாழ்க்கை தான் முடியப் போகிறதே, நீ என்னை கொண்டு போய் காப்பகத்திலேயே சேர்த்து விடு என்று கூற, அவனும் வேறு வழியின்றி அவரை காப்பகத்தில் சேர்த்தான். அம்மா, நான் ஒரு 10 நாளில் அவளுக்கு கோபம் சரியான பிறகு உங்களை வந்து திரும்ப அழைத்து கொள்கிறேன் என்று கூறிவிட்டு சென்றவன் 2 ஆண்டுகள் ஆயினும் அந்த பக்கம் எட்டி கூட பார்க்கவில்லை. பின்னர் ஒரு நாள் வந்தான். அப்போது அவன் தாய், மகனே, இங்கே சரியாக உண்ண உணவும் உடுக்க உடையும் இன்றி நான் எவ்வளவோ பரிதவித்தேன், எத்தனையோ முறை உனக்கு கடிதமும் எழுதினேன், ஆனால் நீ எந்த விதத்திலும் எனக்கு உதவியும் செய்யவில்லை, பார்க்கவும் வரவில்லை, ஏனோ என்று கேட்க, அம்மா, உங்களுக்கு இவ்வாறு செய்த மருமகள் நீங்கள் சென்றவுடனே பக்கவாதம் வந்து படுத்த படுக்கையாகிவிட்டாள், அவளை கவனித்து கொண்டிருக்கவே எனக்கு நேரம் சரியாகிவிட்டது என்றான். அந்த அம்மாளோ மனம் பதைத்து, ஐயோ, இதை முதலிலேயே சொல்லியிருக்கக்கூடாதா, நான் அவளுக்கு சேவை செய்து இருப்பேனே, வா இப்பொழுதே புறப்படு என்று கூறி அவனுடன் சென்றார்கள். அடுத்த மகனின் கதை இதைவிட கொடூரமானது. ஒரு மகன், அம்மா, நான் உன்னை காப்பகத்தில் விடப் போகிறேன், என்னால் உன்னை பார்த்து கொள்ள இயலவில்லை என்று கூற, அந்த வயதான தாயார், அப்பா, நான் என்னுடைய கிராமத்துக்கே போகிறேன், அந்த கிராமத்தில் எனக்கு வீடு நிலம் எல்லாம் இருக்கிறது, நான் அதை பார்த்து கொண்டு
எனது கடைசி காலத்தை கழித்துக் கொள்கிறேன் என்று கூறினார்கள். உடனே அவன், அம்மா, நான் அந்த இடத்தை எல்லாம் ஏற்கனவே விட்டுவிட்டேன் அம்மா என்று கூற அந்த தாயோ அதிர்ந்து போனார்கள். பிறகு அவர்களை காப்பகத்தில் கொண்டு சென்று விட்ட அந்த மகன் அதன்பின் அவரை பார்க்க வரவே இல்லை. அவரோ மகன் தந்த அதிர்ச்சியிலேயே விரைவில் இறந்தும் போனார். அவர் இறந்த தகவலானது மகனுக்கு தெரிவிக்கப்பட, நீங்களே அந்த ஈமக்கிரியை சடங்குகளை எல்லாம் செய்து முடித்து விடுங்கள், எவ்வளவு செலவாகுதோ அதை வேண்டுமானால் தந்து விடுகிறேன் என்று கூறினானாம். இவ்வாறு கல்நெஞ்சம் படைத்த பிள்ளைகளுக்கு எத்தகைய தண்டனை கிடைக்கும்? கடவுளின் தீர்ப்பு அவர்கள் பக்கம் மிகவும் கடுமையாகவே இருக்கும். தாய்க்கான கடமையை முடித்த பின்னர் பேய் கரும்புடன் பல திருத்தலங்களுக்கு நடந்தே சென்றார் பட்டினத்தார். திருஆலங்காடு, சிதம்பரம், காஞ்சி போன்ற பல திருத்தலங்களுக்கு சென்று பாடல்கள் பாடினார். திருக்கச்சி ஏகாம்பர நாதரிடம் தான் பாடிய திரு ஏகம்ப மாலை முழுக்க தான் இறைவனை கசிந்துருகி நினையாது, நமசிவாய மந்திரம் கூறாது, இறைவன் புகழை துதிக்காத பிழையுமான பெரும் பிழைகளை பொறுத்தருளுமாறு வேண்டுகிறார். குரங்கை பிடிக்க உணவுப் பொருளுடன் கூடிய ஆப்பை வைப்பர். அதை எடுத்த குரங்கு அதையும் விடாது, கையையும் எடுக்க இயலாது, அல்லலுறும். அதுபோல நாப்பிளக்க பொய்யுரைத்து நவநிதிகள் தேடி நலனொன்றும் அறியாத விலைமாதர்களை கூடி பின் மணந்து புற்றீசல் போல் குழந்தைகளை பெற்று தள்ளிய பின் காப்பதற்கும் அறியாமல் கைவிடவும் இயலாமல் ஆப்பதனை அசைத்துவிட்ட குரங்கு போல் அகப்பட்டு கிடந்து உழலுகின்றீர்களே என்று மக்களின் பந்தபாச பிடி குறித்து பாடுகிறார். இறுதியாக மீனவர் வாழும் திரு ஒற்றியூர் வந்தவுடன் பேய் கரும்பானது இனித்தது. அந்த புனிதமான இடத்தில் அவர் சிவலிங்கமாக மாறி சித்தியடைந்த ஜீவசமாதி உள்ளது. நான் அவ்விடத்தை தரிசிக்கையில் அங்கு அவ்விட மகிமை குறித்து எழுத பெற்றிருந்தது. கண்டங்கரியதாய் கண்மூன்று உடையதாம், அண்டத்தை போல் அழகியதாய், உடலுருக தித்திக்கும் ஓங்கு புகழ் ஒற்றி கடலருகே நிற்கும் கரும்பு. ஸ்தல விருட்சமான மேம்பட்ட புகழினை கொண்ட சமுத்திரக்கரைதனிலே நிற்கும் கரும்பு முக்கண் கொண்டு ஈடற்ற அழகுடன் அடியவர்கள் திருமேனி உருகும்படி இனிக்கும் தன்மை வாய்ந்தது என்பது அதன் பொருளாகும். இறுதியாக அவர் உபதேசித்த மாபெரும் முக்கியமான உபதேசத்தை கேட்டு இப்பதிவினை நாம் நிறைவு செய்வோம். ஒன்றென்றிரு, தெய்வம் உண்டென்றிரு. நீங்கள் என்ன பெயரிட்டு அழைத்தாலும் கடவுள் ஒருவரே. உயர் செல்வமாகிய நற்கதி அவரே தருவார். பசித்தோருக்கு உணவளித்து நல்லறத்துடன் நடுநிலைமை நீங்காது, அதாவது செல்வம், ஏழ்மை, நல்லது கெட்டது, இன்பம் துன்பம் என்ற எந்நிலையிலும் மனம் தளராமல் உறுதியாக தெய்வத்தை நம்பு என்கிறார் அந்த பெருமகனார். அவர் செய்த அற்புதங்கள் பல. இறந்தவனை உயிர்ப்பித்தது, சிறையில் இருந்த குற்றமற்றவரை விநாயகர் உதவி கொண்டு வெளிக்கொணர்ந்தது, கழுமரம் தானே தீப்பிடித்து எரிந்தது ஆகியவை சில. ஆனால் அவற்றுக்கெல்லாம் தலையானது தானும் மனமாற்றம் கொண்டு பிறரையும் அவ்வாறு வாழ ஊக்கப்படுத்துவதுதான். உலகிற்கும் வரை அவர் உயர்விருக்கும், உயிரிருக்கும் வரை அவர் உபதேசங்களும் நமது நெஞ்சில் நீங்காது நிலைத்து இருக்கும். இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புவார்கள் கீழே வரும் தொலைபேசி எண் 0452420851 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம், கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம். இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.